வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சினி 360. இன்னைக்கு வீடியோவில் விறுவிறுப்பான 5 மலையாளம் த்ரில்லர் படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் த்ரில்லர் மூவிஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சேனலில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் போடுறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் லெவல் கிராஸ். இந்த படத்தை பார்க்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. படம் சும்மா தரமாக இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்லைனரை பார்ப்போம். ஆள் நடமாட்டமே இல்லாத பாலைவனம் மாதிரி இருக்க ஒரு இடத்துல ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவன் தான் நம்ம ஹீரோ. அங்கேவே வீடு கட்டி தனியாக இருக்காரு. துணைக்கு கூட யாருமே கிடையாது. தினமும் வர்ற 1-2 ட்ரெயினுக்கு பச்சை கொடி காமிச்சிட்டா வேலை ஓவர். வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுறாரு. இதுதான் ஹீரோவோட வழக்கமான வேலையாக இருக்குது. ஒரு நாள் ட்ரெயின் வரும்போது ஒரு பொண்ணு ரயிலிருந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மயக்கத்தை தெரிய வைக்கிறாரு ஹீரோ. மயக்கம் தெளிஞ்சதும் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் அரண்டு கத்துறாங்க. ஆரம்பத்தில் ட்ரெயின்ல இருந்து தவறு விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கு. அவரோட ஒய்ஃப் ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அதனால மனநலம் பாதிக்கப்பட்டு சைக்காட்ரிஸ்டான ஹீரோயின் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. அப்பப்போ மீட் பண்ணி பேசுறாங்க. 2 பேருக்கும் லவ் வருது. பிறகு மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியுது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். ஹீரோயின் போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறான். பல தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். இப்போதான் அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கேன்னு ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஹீரோயின். இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ரொம்ப நாளாக தனியாக இருந்த நமக்கு இனிமேல் ஹீரோயின் கூட இருப்பா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அவர் நினச்சபடியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இதனால் அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்படுற சமயத்துல தான் ஹீரோயினுக்கு இன்னொரு ஷாக்கு தெரிய வருது. அது என்னன்னா, ஹீரோ ஒரு சைக்கோ கில்லர். ஒய்ஃபையும் அவங்களோட கள்ளக்காதலையும் மொத்தமாக 4 பேரை கொலை பண்ணவன். இது தெரிஞ்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க ஹீரோயின். இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. 3 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்கிறது தான் மீதி கதை. ஹீரோவா ஆசிஃப் அலி நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட அப்பாவே காமிச்சிக்கிற சீன்ஸ்லையும் சைக்கோ கில்லர்னு தெரிஞ்ச பிறகு அவர் பண்ணுற ஆட்டிடியூட்லாம் பங்கமாக இருக்கும். ஹீரோயினா அமலாபால் நடிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு லொக்கேஷன் தான். செம்மையாக இருந்துச்சு. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 விஷயம் இருக்குது. 1, 3 பேரும் வேறு வேறு ஆங்கிளில் கதையை சொல்கிறதும் யாரு தான் உண்மையை சொல்கிறாங்கன்னு நம்மளை திகைக்க வைக்கிறாங்க. 2, அமலாபாலுக்கு ஆசிஃப் அலி ஒரு சைக்கோ கில்லர்னு தெரிய வர்ற இன்டர்வல் பிளாக் சீன்ஸ்லாம் வேற ரகம். 3வது, 3 பேரும் மீட் பண்ணி பேசும்போது யார் பக்கம் தான் நிற்கிறதுன்னு நம்மளாலே டிசைட் பண்ண முடியாமல் நம்மளை ட்ராவல் பண்ணி வச்சுது. ஒட்டுமொத்தமாக படம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு செம்மையான சைக்கோ த்ரில்லரை பார்க்கணுன்னா இந்த படம் பாருங்கள். படம் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் தொடரும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மெட்ராஸில் சினிமா ஃபைட்டராக இருக்காரு ஹீரோ மோகன்லால். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால சினிமா விட்டு விலகி கேரளாவில் கேப் டிரைவராக இருக்காரு. அவருக்கு அவரோட அம்பாசிடர் கார்னா அவ்வளோ பிரியம். அவரோட ஒய்ஃபும் 2 பசங்களும் தான் அவரோட உலகம்னே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட காரை போலீஸ் கிட்ட சிக்கிடுது. என்னோட காரை திருப்பி கொடுன்னு மோகன்லால் கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க போலீஸ்காரங்க. ஆனால் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கருணை காட்டி காரை திருப்பி அவர்கிட்டவே ஒப்படைக்கிறாரு. காரை ஒப்படைக்கும் போது எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படி என்ன ஃபேவர் பண்ண சொன்னார், அதனால மோகன்லாலுக்கு என்ன சிக்கல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. குடும்ப தலைவராக குறும்பு செய்கிற சீன்லையும், ஒய்ஃப் கூட லவ் பண்ணுற சீன்ஸ்லையும், பையனுக்காக பழிவாங்க துடிக்கிற சீன்லையும் கம்ப்ளீட் ஆக்டராக இறங்கி அசத்திருக்காரு மோகன்லால். ஒய்ஃப் கேரக்டரில் ஷோபா நடிச்சிருக்காங்க. மெச்சூர்டான ஹவுஸ் ஒய்ஃபாக கண்ணு முன்னாடி நடிச்சிருக்காங்க ஷோபா. போலீஸ் ஆஃபீஸராக வர்ற பிரகாஷ் வர்மா சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனத்தோட உச்சத்தை தொட்டிருக்காரு. படத்தில் மலை காடுன்னு எல்லா இடங்கள்லையும் புகுந்து படம் பிடிச்சிருக்காங்க. கேரளாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சொந்த வேலைக்காக அவங்க அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. படம் நிதானமாக தான் போகும், ஆனால் தேவையான இடங்களில் வேகம் இருந்தது. படத்தோட மைனஸ்னா, செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீக்வன்சஸ் ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருந்தது. பார்க்க கொஞ்சம் செழிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் த்ரில்லரை விரும்பி பார்க்குறவங்களுக்கு படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். படம் IMDbல 10க்கு 8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பார்க்க போகிற படம் ARM, அஜயண்டே 2ஆம் மோஷனம். கேரளாவோட ஹரிபுரத்தை சேர்ந்தவர் தான் எலக்ட்ரிஷியன் அஜயன். இவர் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதே ஊரில் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. கலரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுன்னு அமைதியான லைஃப்பை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கூடவே சில பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பிரச்சனைனா,
ஒரு காலத்துல ஹீரோவோட தாத்தா கிராமத்துல இருந்த கோவில்ல ஒரு காஸ்ட்லியான சியோதி விளக்க திருடிட்டு போயிடுறாரு. இது மட்டும் கிடையாது, ஹீரோ ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியில இருக்கிறதுனாலையும் ஊர்ல எந்த ஒரு திருட்டு நடந்தாலும் இவரை தான் சந்தேகப்படுறாங்க. இந்த நிலையில தான் ஊர்ல சில திருட்டு சம்பவம் நடக்குது. இதை பார்த்த ஊர்க்காரங்க ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. ஊர்ல இருக்கிற கோவில்ல படம் எடுக்க ஒருத்தர் வராரு. இந்த இன்சிடென்ட்டை சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு அவரு. யார் அந்த படத்தை எடுக்க வந்த ஆளு, அவருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு 3 தலைமுறை ஸ்டோரியை சொல்றது தான் படத்தோட மீதி கதை. 3 தலைமுறையில வர கேரக்டர்ஸையுமே டொவினோ தாமஸ் தான் நடிச்சிருக்காரு. அதுவும் மணியன் கேரக்டர்ல சும்மா பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. 3 கேரக்டர்ஸ்ல வர டொவினோக்கு ஜோடியா 3 ஹீரோயின்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி, சுரபி, ஐஸ்வர்யா ராஜேஷ், பெசில் ஜோசப், ரோஹிணின்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட மைனஸ் என்னன்னா, ஸ்டோரி படி பார்த்தா ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான், அதுக்காக நெகட்டிவ் கேரக்டர் ஸ்ட்ராங்கே இல்லாமல் சப்பையாக கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போது நிறைய பிளேசஸ்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதே டைட்டிலில் தான் தமிழ்லையும் இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. டொவினோ தாமஸ்க்காகவே படத்தை நம்பி பார்க்கலாம். தான் பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம். படம் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கேரளாவில் இருக்க ஒரு கிராமத்தில் தன்னோட அம்மா மற்றும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃப் கூடவும் ஹீரோ பிருத்திவிராஜ் வாழ்ந்துட்டு வராரு. வீட்டில் ரொம்ப வறுமை வாட்டி எடுக்குது. தனக்கு பிறக்க போகிற குழந்தையோட ஃபியூச்சரை யோசிச்சு தன்னோட வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தில் சவுதி அரேபியா நாட்டுக்கு விசா ரெடி பண்ணுறாரு பிருத்திவிராஜ். பல கனவோட சவுதிக்கு போய் இறங்குறாரு. ஆனால் அரேபியர் ஒருத்தர் அவரை ஏமாற்றி கூப்பிட்டு போய் நடு பாலைவனத்தில் ஆட்டையும் ஒட்டகத்தையும் மேய்க்க விட்டுற அடிமையாக மாற்றிடுறாரு. இதனால சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்பவே சிரமப்படுறாரு. கடைசியில அந்த பாலைவனத்துல இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லைன்னு அவரோட போராட்டத்தை பத்தி சொல்றதுதான் மீதி கதை. அஃப்கோர்ஸ் படத்தோட பெரிய பிளஸ்னா அது பிருத்திவிராஜ் தான். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங்கை பார்க்க முடிஞ்சுது. எஸ்பெஷலி அவர் லாங்குவேஜ் புரியாம தான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாம தவிப்பாரு. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. பிருத்திவிராஜ் மாதிரி பல கனவோட படத்துல ஹக்கிம்னு ஒரு கேரக்டரும் வருது. அவரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அம்மாவா நடித்த சோபா மோகனையும் ஒய்ஃபாக நடித்த அமலாபாலையும் இன்னும் படத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாலைவனத்தில் எடுத்த சீன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பிருத்திவிராஜ் ஆக்டிங்காகவே படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலான்னு தோணுச்சு. படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. AR ரஹ்மானோட மியூசிக்காகவும் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஓமனை சாங்கும் ஸ்டிக் ஃபர் சாங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்க போகிற படம் கோலம். படத்தில் ஒரு வில்லன் இருக்காரு. அந்த வில்லனுக்கு 2 கம்பெனிஸ் இருக்கு. இவர் தான் 2 கம்பெனிக்குமே MD. ஆனால் ஒரு ஆள் பார்ட்னராக இருக்காரு. ஒரு கம்பெனியில் 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இன்னொரு கம்பெனி மெடிக்கல் கம்பெனி. வில்லன் MDயாக இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனியில் CCTV கேமரா இருக்குது. கம்பெனி பாத்ரூமில் ஒரு நாள் திடீர்னு அவர் இறந்து கிடக்கிறாரு. இது ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சா இல்லை கொலையானு விசாரிக்க தான் போலீஸ் ஆஃபீஸராக ஹீரோ வராரு. வந்ததும் இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வில்லனுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லாததுனால அவர் இறந்து போன பிறகு எல்லா சொத்தும் பார்ட்னருக்கு தான் போய் சேரும். அதனால சொத்துக்காக இவர் அந்த பார்ட்னர் தான் கொலை பண்ணியிருப்பான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறந்து போன MD கூட வேற வேலை பார்த்தவங்க ஏதாவது தகராறு பண்ணாங்களான்னு பல ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு ஹீரோ. இதுக்கு பிறகு என்ன ஆச்சு, கொலை பண்ணது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லைன்னு சொல்கிறதான் மீதி கதை. ஹீரோவா ரஞ்சித் ராஜு பக்காவான ஜிம்பாடியோட போலீஸ் ஆக்டிங்கில் சும்மா மிரள விட்டு இருக்காரு. வில்லனா திலீஷ் போத்தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் ஒர்க்கர்ஸாக ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. அபி செல்வன் தாமஸ் மியூசிக் போட்டு இருக்காரு. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, CCTVயை ஏமாற்றி எப்படி அந்த MDயை கொலை பண்ணாங்கன்னு காமிச்சதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. கொலை எப்படி நடந்துன்னு விலாவாரியாக காட்ட வேண்டியதாக இருந்ததுனால கொலையாளி யாருன்னு இன்டர்வலுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சொன்ன படத்தில் எந்த படம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.